செவன்த்தில் இயல் 8 உள்ள இலக்கண பகுதி பார்ப்போம். அணி இலக்கணம். அணி இலக்கணத்தில் நம்ம உருவக அணி பார்ப்போம். உருவக அணினா உவமை வேறு உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது தான் உருவக அணி. இதில் உவமிக்கப்படும் பொருள் முன்னும் உவமை பின்னும் அமையும். எடுத்துக்காட்டுக்கு தேன் போன்ற தமிழ். இது ஒரு உவமை தொடர். இதை தமிழ் தேன் அப்படின்னு கூறினா அது உருவகம். அதாவது தமிழாகிய தேன். வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் என்று கூறுவதும் கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று கூறுவதும் உருவமாகும். எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாடல் வரி பார்த்தோன்னா, வையம் தகழிய வார்களிலே நெய்யாக வெய்ய கதிரன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கை சூட்டினின் சொல்மாலை இடராளி நீங்குவை என்று. இந்த பாடலில் பூமியை அகல் விளக்காகவும் கடலை நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்த உள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி அமைந்ததாகும். உருவக அணிலேயே ஒரு வகை தான் ஏகதேச உருவக அணி. ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி. நம்ம கூறப்படுற ரெண்டு பொருட்களை, அதாவது அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் எடுத்துக்கிடுவோம். இதில் அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. ஆனால் அறியாமையை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை. அதாவது கூறப்படுற ரெண்டு பொருட்களை ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணியாகும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். இந்த பாடலோட பொருள் என்ன? பெருமைக்கும் நம்மளுடைய உயர்வுக்கும் சிறுமைக்கும் நம்மளுடைய தாழ்வுக்கும் நம்மளுடைய செயல்கள் தான் கட்டளைக்கல். அதாவது தங்கத்தை உரசி பார்க்குற அந்த கட்டளைக்கல்லாக உரைக்கல்லாக இருக்கிறது. இதில் நம்மளுடைய செயல்களை உரைக்கல்லுக்கு உருவகப்படுத்திவிட்டு நம்மளுடைய உயர்வையும் தாழ்வையும் தங்கத்துக்கு உருவகப்படுத்தப்படவில்லை. அதனால் இது ஏகதேச உருவக அணி எனப்படும். உவமை தொடர்களை எழுதி அவற்றை உருவகங்களாக மாற்றுக. மலர் போன்ற முகம். இது உருவகமாக எப்படி மாற்றலாம்? இது மலர் போன்ற முகம்னா உவமை. உருவகமாக எப்படி மாற்றலாம்னா முதல்ல உவமைக்கப்படும் பொருள் இருக்க வேண்டும். அதாவது உவமைக்கப்படும் பொருள்னா முகத்தை தான் மலருக்கு உவமைப்படுத்துதாங்க. அப்போ ஃபஸ்ட்டு முகம் இருக்க வேண்டும். அடுத்தது உவமை எது உவமை சொல்லுமோ அந்த இது இருக்கணும். அப்போ முகமலர். நெக்ஸ்ட்டு அறிந்து பயன்படுத்துவோம்ல வினாச்சொற்களை படுத்தி கொடுத்துருக்காங்க. ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும். வினா கேட்க பயன்படுத்தும் சொற்கள் வினா சொற்கள் எனப்படும். எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன், யார், யாது, யாவை போன்றன வினாச்சொற்கள் ஆகும். சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எத்தகைய சொற்களை நாம் பேச வேண்டும்? அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் பயன்படுத்தி தொடர்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டுக்கு நம்ம விதை மட்டும் பார்ப்போம். விதையை எப்படி பெயர்ச்சொல்லாதலாம்? விதை நெல் வாங்கினான். சோளம் விதைத்தான். விதை நெல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், விதைத்தான் அப்படிங்கிறது வினைச்சொல். இதே மாதிரி கட்டு, படி, நிலவு, நாடு, ஆடு இதுக்கும் சொற்றொடர் உருவாக்கலாம். கலைச்சொல் அறிவும். குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ். குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ். செல்வம் வெல்த். லட்சியம் ஆம்பிஷன். பொது உடைமை கம்யூனிசம். கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர் நெய்பர். வறுமை பாவர்ட்டி. ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு கர்ட்டசி.